தம்பி இன்னொன்று போடுவேன். தம்பி இன்னொன்று போடுவேன். அந்த ஸ்பைஸ், அந்த டேஸ்ட், அது எல்லாமே கரெக்டா மிங்கிள் ஆகி, பட் என்னன்னா அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு 0.5 மார்க்ல இல்ல 0.5 மார்க்ல சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன கத்திங்க நினைக்கிறீங்க? இதே மாதிரி நான் அப்புறம் குக்குத்து கோமல்ல பண்ணுவேன் பாத்துக்கோங்க. சூப்பர் அமேசிங் டாப் நாட்ச். ஒரு பெரிய கைத்தட்டல போடுது. 2 minute snacks. சார் ஜோக்ஸ் அபார்ட்மெண்ட், ஆனா உண்மையிலேயே வேற லெவல் அபார்ட்மெண்டா ஏதோ ஒண்ணு சார். உண்மையிலேயே அண்ணனுடைய நீங்க எதாவது சாப்பிடல தப்பா எடுத்துக்காதீங்க, நாங்க சாப்பிடுறோன்னு. இப்பெல்லாம் அந்த துறையை சேர்ந்தவங்கள அந்த விஷயத்தை செய்ய சொல்லி டெஸ்ட் பண்ணி அவார்டு கொடுப்பீங்களா? ஆமா. ஒரு ஷெஃப்பை கூப்பிட்டு சமைச்சு காமிங்க. சும்மாவா? அவங்கள கூப்பிட்டு வெயிட் நாதஸ்வரம் டீமை கூப்பிட்டு நாதஸ்வரம் வாக்கி வர சொல்ல சும்மா கிடையாது. ஒரு இன்ஸ்டால வீடியோ போறாங்கன்னா அதை இங்க பாப்போம் லைவா. அதே மாதிரி இப்ப மணிமேல நீங்க ஏதாவது காஸ்ட்லி கார் வாங்குறீங்கன்னா கேட்போம் இன்கம் டாக்ஸ் டாக்குமெண்ட்லாம், அதுக்கப்புறம் தான் அவார்டு. ஏண்டா இதெல்லாம் ஓவர்லாப்ல சொல்ல மாட்டேல நீ. சரி என்ன பண்றீங்க அப்படி சொல்லிட்டு பண்ணீங்கன்னா குழந்தைகளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிஸ்கெட்ல இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா சீஸு ஆலப்பினோ ஆலிவ்ஸ் அதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு பிஸ்கெட் மேலே ஒரு ஃபில்லிங்காக வச்சுட்டு அது மேலே பாதாம் பிஸ்தா அண்ட் டேட்ஸ் இன்னொரு பிஸ்கெட்டை சாண்ட்விச் மாதிரி. ஓகே ஓகே இத கடைசில டேஸ்ட் பண்ணி ஜட்ஜ்மென்ட் சொல்ற மாதிரிலாம் வச்சிருக்கீங்களா? எப்படி இருக்குல்ல? இருக்கா? அதுக்கு ஆய கலைகள் 64 தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வரான். அதுக்கு தான் வந்து 2 டிஷ் பண்ணுறேன். 2 டிஷ்? ஆமாம் சார். அதுக்கு தான் 2 டிஷ் பண்ணுறீங்களா இல்லை ஒன்றில் சும்மா இருந்தால் கூட இன்னொன்று வச்சு மேட்ச் பண்ணிடலாம் பண்ணுறீங்களா? 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே சாப்பிட்டு ஸோ அதில் வந்து அந்த சீஸில் வந்து அலப்பினோ ஆலிவ்ஸோட ஃப்ளேவரோட ட்ரை ஃப்ரூட்ஸ் வித் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும். கொத்தமல்லி தழை எல்லாம் மேலே வந்து கேப்சிகம் வச்சுருக்கோம்.